ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஒரு எக் ரைஸ் செய்யலாமா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர அளவு வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ ஒரு 3 தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணுன்னா சீக்கிரமாக தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். இப்போது நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, வீட்டு மசால் கொஞ்சம், சிக்கன் பொடி கொஞ்சம் எல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா முட்டை ஸ்மெல்லாம் வராத அளவுக்கு நல்லா வதக்கி கெட்டியாக எடுத்துக்கலாம். இப்போ சாதத்தை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான முட்டை சாதம் ரெடி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.